பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலை நேரலிலிருந்து காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன், சொல்லுங்க, பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளில் எவ்வளவு நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு? மேலும் இதை தவிர்ப்பதற்கான அங்கிருக்கும் காவல்துறையினர் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்காங்க? அதை பத்தி தகவலை சொல்லுங்க. வணக்கம் திவ்யா. கடந்த 18ஆம் தேதி தேர்தல், அதைத் தொடர்ந்து புனித வெள்ளி, அதன் பிறகு ஈஸ்டர் உள்ளிட்ட தொடர்ந்து விடுமுறை நாட்கள் வந்த காரணத்தினால் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தார்கள். விடுமுறை முடிந்து இன்றைய தினம் சென்னை திரும்பக்கூடிய பொதுமக்கள் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பேருந்துகள் மூலமாகவும் தங்களுடைய சொந்த கார்கள் மூலமாகவும் சென்னைக்கு திரும்பக்கூடிய காரணத்தினால் சென்னையின் நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய வண்டலூர், பெருங்களத்தூர் போன்ற பகுதிகளில் காலை 5 மணியில் இருந்தே கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாது செங்கல்பட்டு, மதுராந்தகம், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் இருந்தே, அதாவது செங்கல்பட்டிற்கு காலை 5 மணிக்கு வந்தடைந்தவர்கள் கூட சென்னை நகருக்குள் வருவதற்கு 7 மணியை தாண்டி இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக பண்டிகை கால விடுமுறைகள் முடிந்து வருகிற போதும், கோடை கால விடுமுறைகள் முடிந்து சென்னை நகருக்குள் திரும்புகிற மக்கள் தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகளை சந்திப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் இருந்து இதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட காலையில் இருந்தே தொடர்ந்து இங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகரித்த வண்ணமே இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக வண்டலூரில் இருந்து புறவழிச்சாலை வழியாக திருமுடிவாக்கம், தாம்பரம் என்று பூந்தமல்லி செல்லக்கூடிய பேருந்துகள் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக மாற்றி அனுப்பப்படுகின்றன. அதே போல பெருங்குளத்தூரை கடந்து மதுரவாயில் புறவழிச்சாலை வழியாக கோயம்பேட்டை நோக்கியும் பேருந்துகள் மாற்றி அனுப்பப்படுகிறது. தாம்பரம் வழியாகவும் ஒரு சில பேருந்துகள் நகருக்குள் வருவதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் போதுமான அளவில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாத காரணத்தினால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல இன்று காலை அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால் விமான நிலையம் செல்வோர், ஜிஎஸ்டி சாலை வழியாக சென்னை நகருக்குள் பணிக்கு செல்வோர் என்று எல்லா தரப்பு மக்களுமே கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக வாகன ஓட்டிகளை பொறுத்தவரையில் அதிக அளவில் ஆம்னி பேருந்துகள் தற்போது சென்னை நகருக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். செங்கல்பட்டு டோல்கேட்டில் இருந்தே இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டில் இருந்து சென்னை நகருக்குள் வருவதற்கே சுமார் 3 மணி நேரம் தேவைப்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து காவல்துறை தரப்பிலிருந்து தற்போதுதான் கூடுதலான போக்குவரத்து காவலர்களை இங்கு இருக்கக்கூடிய பிரதான சந்திப்புகளிலும் போக்குவரத்து சிக்னல்களிலும் பணி நிமித்தம் செய்யக்கூடியதை பார்க்க முடிகிறது. தற்போது ஓரளவுக்கு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டாலும் கூட முழுவதுமாக இந்த பாதையில் போக்குவரத்து சீராவதற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும் என்று போக்குவரத்து காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெயச்சந்திரன், மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலால் அங்கிருக்கும் சுங்கச்சாவடிகள்ல இலவசமாக அனுமதிக்கப்படுறாங்களா? அதை பத்தி விரிவான தகவலை பதிவு செய்யும். சென்னை நகருக்குள் வரக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரையில் செங்கல்பட்டை டோல்கேட்டை தாண்டிதான் சென்னை நகருக்குள் வர வேண்டி இருக்கிறது. அங்கு வரக்கூடிய அரசு பேருந்துகளாக இருக்கட்டும், தனியார் பேருந்துகள், தனியார் கார் உள்ளிட்ட எல்லா வாகனங்களுமே அந்த சுங்கச்சாவடியை கடந்துதான் சென்னை நகருக்குள் வர வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாது மறைமலை நகர் பகுதியில் ஏராளமான தொழிற்சாலைகள் இருப்பதால் அந்த தொழிற்சாலைகளுக்கு உதிரி பாகங்களை கொண்டு வரக்கூடிய கண்டெய்னர் லாரிகள், சிறு லாரிகள், மினி ட்ரக்குகள் போன்றவையும் அந்த பகுதியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகுதான் அந்த சாலை வழியாக அனுமதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வரிசையில் நின்று நீண்ட தூரம் வரிசையில் காத்திருந்து அந்த வாகன ஓட்டிகள் சுங்க கட்டணத்தை செலுத்திவிட்டு தான் உள்ளே வருகிறார்கள். சுங்க கட்டணம் வசூலிக்காமல் எந்த ஒரு வாகனத்தையும் வசூலிக்க கூடாது என்ற ஒரு உத்தரவையும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்கு வேலை செய்யக்கூடிய பணியாட்களுக்கு வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த சுங்கச்சாவடியில் பேருந்துகள், தனியார் வாகனங்கள் எல்லாமே காத்திருந்து சுங்க கட்டணத்தை செலுத்திவிட்டு அதன் பிறகுதான் சென்னை நகருக்குள் வருவதை பார்க்க முடிகிறது. நேற்று இரவு வெளியூர்களில் இருந்து புறப்பட்ட மக்கள் இன்று காலை அலுவலகத்திற்கு செல்லலாம் என்று திட்டமிட்டு வந்திருப்பார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 8 மணியை கடந்துவிட்ட நிலையில் பெரும்பாலான மக்கள் இன்னும் சென்னை நகருக்குள் செல்லவில்லை. குறிப்பாக வட சென்னை பகுதிக்கு செல்ல வேண்டிய மக்கள் இங்கிருந்து இன்னும் 1.5 மணி நேரத்திற்கு மேல் பயணம் செய்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. தென் சென்னைக்கு செல்ல வேண்டிய மக்கள் இங்கிருந்து பல்லாவரம் வழியாக தென் சென்னையை நோக்கி செல்கிறார்கள். பூந்தமல்லிக்கு செல்லக்கூடியவர்கள் புறவழிச்சாலை, சென்னை அவுட்டர் ரிங் ரோடு என்று செல்லக்கூடிய சென்னை வெளிவட்ட சாலை வழியாக பூந்தமல்லி செல்லக்கூடிய மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மத்திய சென்னை மற்றும் வட சென்னைக்கு செல்லக்கூடியவர்கள்
ஜிஎஸ்டி சாலை வழியாக கிண்டிக்கு வந்து அங்கிருந்தே தங்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஜெயச்சந்திரன், அதே மாதிரி இந்த போக்குவரத்து நெரிசலால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் என்னவாக இருக்கு? மேலும் இது குறித்து பயணிகள் தரப்புல எந்த மாதிரியான கருத்துகள் முன்வைக்கிறாங்க, அது பற்றி தகவல் சொல்லுங்க. வழக்கமாக பண்டிகை காலங்களின் போது குறைந்த அளவிலான பொதுமக்களே வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். குறிப்பாக ஈஸ்டர் போன்ற திருநாள் மட்டுமென்றால் கிறிஸ்துவர்கள் மட்டுமே தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகையை கொண்டாடிவிட்டு திரும்பக்கூடிய சூழல் இருக்கும். இந்த முறை தேர்தலோடு சேர்ந்து 4 நாட்கள் விடுமுறை, கோடை விடுமுறை எல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் வாக்களிப்பதற்காக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் சென்னையில் இருந்து சென்றிருந்த ஒரு நிலையை பார்க்க முடிந்தது. சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு புறப்பட்ட அன்றே பேருந்து கிடைக்காமல் கடும் அவதிக்குள்ளாகி அதன் பிறகு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து நிலையத்தில் காத்திருந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்ற மக்கள் வாக்களித்துவிட்டு விடுமுறை முடிந்து இன்று சென்னை திரும்பும் போதும் அதே ஒரு சூழ்நிலையை இங்கே பார்க்க முடிகிறது. அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க, அதிக கட்டணம் செலுத்திய ஆம்னி பேருந்துகளில் வெளியூர்களில் இருந்து சென்னை வரக்கூடிய மக்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சென்னை வர முடியாத காரணத்தால் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக குடும்பங்களோடு கை குழந்தைகளோடு சென்றிருக்கக்கூடியவர்கள் சென்னைக்கு திரும்புகிற இந்த நேரத்தில் அதிக கோடை காலம் என்பதால் இன்று காலையில் இருந்தே வெயில் சுட்டெரிக்க தொடங்கி இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வண்டலூர், பெருங்களத்தூர் போன்ற பகுதிகளில் பேருந்துகள் நகர முடியாமல் அப்படியே நிற்கக்கூடிய காரணத்தினால் குழந்தைகளோடு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல நான் முன்னதாக குறிப்பிட்டது போலவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவர்களும் வேறு வழியின்றி இங்கிருந்து பாதி வழியிலேயே பேருந்தில் இருந்து இறங்கி மின்சார ரயில் மூலமாக நகருக்குள் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்டோக்கள் மூலமாக இங்கிருந்து சென்னை நகருக்குள் செல்லக்கூடிய மக்களும் ஆட்டோக்கள் தரப்பிலிருந்தும் அதிகமான கட்டணம் கேட்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். தொடர் விடுமுறை புரிந்து ஏராளமானோர் சென்னைக்கு திரும்புவதால் பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயச்சந்திரன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.